குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 13ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3 முதல் 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:26க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 7:46 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:18 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 7:02 வரை வரியான், பின்பு பரிக்கம். கரணம் இன்று காலை 7:46 வரை பாபம், பின்பு மாலை 6:14 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:18 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:25 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:18 வரை மகம், பின்பு பூரம். நேத்திரம் இன்று அதிகாலை 4:56 வரை ஒரு கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு. இந்த நாள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது நடக்கும்? ஸ்ரீ முனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உடல் ஆரோக்கியம் கூடும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? சிறந்த விஷயங்கள் எதெல்லாம் செய்யலாம்? கல்வி சம்பந்தமான பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். தேவ ஆராதனை செய்வதற்கு சிறந்த நாள். மந்திரம் படிக்க உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:32 முதல் 3:13 வரை மேஷ லக்னம். 3:14 முதல் 5:07 வரை ரிஷப லக்னம். மாலை 5:08 முதல் 7:13 வரை மிதுன லக்னம். 7:14 முதல் 9:24 வரை கடக லக்னம். இரவு 9:25 முதல் 11:30 வரை சிம்ம லக்னம்.
11:31 முதல் காலை 1:30 வரை கன்னி லக்னம். 1:31 முதல் 3:30 வரை துலாம் லக்னம். 3:31 முதல் 5:35 வரை விருச்சக லக்னம். 5:40 முதல் காலை 7:50 வரை தனுசு லக்னம். 8:51 முதல் 9:56 வரை மகர லக்னம். 9:57 முதல் 11:50 வரை கும்ப லக்னம். காலை 11:51 முதல் மதியம் 1:31 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகளை 12 ராசிக்காரர்களும் பார்த்து செய்தால் சுப பலன்களை பெற முடியும். உங்களை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர் பெருமான்களுடைய வாக்கு. ஆகவே ஓரைகளை பார்த்து உங்களுடைய சுப விசேஷ காரியங்களை தனித்தனியாக அமைத்துக் கொள்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை கேட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு கரிசனம் இருக்கும், ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல கருத்துக்கள் வெளிப்படலாங்க. எப்பவுமே நான் தான் முதல்ல செய்வேன் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து செய்யும் பொழுது தான் உங்களுடைய நல்ல மனசு பிறருக்கு தெரியுங்க. மேஷராசி அன்பர்கள், தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதலும் அனுசரணையான போக்கு இந்த நாள் வெளிப்பட போகுது. ஒருவருக்காக ஒருவர் மனம் விட்டு பேசுறதும் அன்பை வெளிப்படுத்துறதும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த நாள் வெளிப்படுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகத்தான் தொடங்குது. வியாபார சம்பந்தமான விஷயங்களில் நல்ல லாபம் இருக்கும். வருமானத்தை எப்படி இரட்டிப்பாக்குறது, இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையிலிருந்து வேற ஏதாவது தொழிலை தொடங்கலாமா, வேற ஏதாவது வேலைகளை செஞ்சு வருமானத்தை பார்க்க முடியுமா, இப்படியெல்லாம் ஒரு யோசனை ஒரு பக்கம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகணும், டெவலப்மெண்ட் பண்ணணும். வாழ்க்கை இப்படியே போயிடுமா, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்காதா, நம்ம எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறோன்னு நிறைய கேள்விகள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் உங்களை நீங்களே கேட்டுட்ருப்பீங்க. இதுக்கு எப்போதான் பதில் கிடைக்கும்னே தெரியல. தேடல்ன்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையுமே வருமானத்திற்கு உண்டான வழி கிடைக்குங்க. லாபம் இல்லாமல் எந்த இடத்துலையும் கால் வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அப்படின்னா தான் அந்த பக்கமே போவீங்க. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படின்னா திரும்பி வந்துடுவீங்க.
அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது மேஷராசிக்காரங்களுக்கு. வேலைக்கு போகிறவங்க வெளியூர்களுக்கோ இல்லை அப்படின்னா அலுவலக ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குமே சரி, உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற ஸ்டாஃப் அவங்களோட உங்களுக்கு ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் நினைக்கிறத அவங்க செய்வாங்க, அவங்க நினைக்கிறத நீங்கள் செய்வீங்க. இப்படி ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டு வர நேரம் கூட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தாங்க இருக்கும். எந்த மனக்கவலையோ பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்பில் கவனமாக இருக்கணும். பேரண்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒபே பண்ணணும். யாரையும் நம்ம அவமதிக்கக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை காட்டிலும் மற்றவங்களுக்கு அதிகமாக தெரியுன்ற எண்ணத்தை வைங்க மாணவ மாணவிகளை. காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, டீச்சர்ஸுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து நடக்கணும். அதுதான் உங்களை நல்ல வளர்ச்சிக்கு உண்டான வழியில் கொண்டு போகும். தினந்தோறும் உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. எக்ஸாமுக்கு போகும்போது மட்டும் பிளெஸ்ஸிங் வாங்கக்கூடாது. டெய்லியுமே தினந்தோறுமே நீங்கள் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நவகிரகங்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு வந்தால் கூட அது சரியாகிடுங்க. பெற்றோர்கள் தான் முதல் தெய்வம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையாக. தாய் தந்தையை யார் ஒருவர் மதித்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் துணை இருக்குங்க. உறவுக்காரர்கள் பற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கு வரதோ நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சிலருடைய சந்திப்பு நிகழலாங்க. எதிர்பாராமல் வெளியூர்களுக்கு போகணும், திடீர்னு வெளியே கிளம்பணும் அப்படின்ற சூழ்நிலைகள் வரவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீர்னு வர வேலையை உடனடியாக தான் செஞ்சு ஆகணும். அதையும் நீங்கள் தவிர்க்கவும் முடியாது, தள்ளி போடவும் முடியாது. வேலையில் நிறைய ஒரு கவனமாக இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்கவே முடியுங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வேலையாட்களுடைய சப்போர்ட் இருக்கும். எவ்வளோதான் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோதான் திட்டமிட்டு செய்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மன கஷ்டங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடுங்க. திருப்தியே இருக்காது. வேலைகள் செய்ய செய்ய திருப்திகரமற்ற நிலை இருக்கும். இன்னும் செஞ்சிருக்கலாமே, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, நம்ம ஏன் இதை செய்யலை, நம்ம ஏன் இதை விட்டுட்டோம் அப்படின்னு மனசில் குழப்பம் அதிகமாக இருக்கும். அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டா கூட உங்களால் திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. உங்களுக்குள்ளேயே கேள்வி நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆக இந்த நாள் மன அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள். நிறைய மெடிடேஷன் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி யோகாவில் ஜாயின் பண்ணுங்கள். வீட்லேயே பிராணாயாமம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச அளவு எக்ஸசைஸ் ஆகுது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் உருவாகும். அதிகமாக தண்ணீர் குடிங்க. நல்ல உணவு சாத்வீகமாக எடுத்துக்கோங்க. காரம், மசாலா இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும். வெளியிடங்களில் போய் சாப்பிட்றத முற்றிலுமாக அவாய்ட் பண்ணணும் மேஷராசி என்பர்கள். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து தாங்க போகணும். வாக்குவாதமோ ஆர்கியூமெண்ட்டோ இருக்கக்கூடாது. மற்றவங்களோட சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிபி, ப்ரெஷர் எல்லாமே அதிகமாகும். மனசில் நிம்மதி இருக்காது. கவனமாக இருங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்குங்க. எடுத்த வேலைகள் திறமையாக முடிப்பீங்க. அனுகூலம் உண்டு. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கணுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? சூரிய பகவான் அவர் 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் 6ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கோங்க. கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். இந்த நாள் ரொம்ப பிளெஸிங் டேவாக இருக்கட்டும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது தம்பதியர்களுக்குள்ள நல்ல புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குங்க. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போவீங்க. இருந்தாலுமே ஒரு தனி பாசம், ஒரு கவனம், உங்களுடைய துணைவரை நல்ல விதமாக பார்த்துக்கணுங்கிற எண்ணங்கள், மிக நெருக்கமான ஒரு சில சூழ்நிலைகள், இதெல்லாம் அமைய போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு.
இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் உங்கள் துணைவரோட வெளி இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு கிடைக்குங்க. சிறு தூரங்கள் கூட போயிட்டு வருவீங்க. இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்த வேலைக்கு இந்த நாள் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆனால் பணம் சம்பந்தமான விஷயங்களில் வெளி இடங்களில் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணுங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பணத்தை கேட்காம இருக்காதீங்க. கடன் கேட்டால் தான் நல்லது, கேட்காம இருந்தால் கெடும். அதாவது கொடுத்தவங்க கிட்ட பணம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க விரோதி ஆகிடுவாங்க. அதனால் ரொம்ப பக்குவமாக பதமாக அவங்கக்கிட்ட கேட்கணும். ஒரு கோபத்தாபத்தோட எந்த விதமான இன்ட்ராக்டும் வச்சுக்காதீங்க. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை அந்த மாதிரி இருக்காதீங்க. எப்படி கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கணுன்ற அந்த நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறது நல்லது. ஒரு சிலர் கொடுக்கலாம், ஒரு சிலர் தட்டி கழிக்கலாம், அது உங்களுக்கே தெரியாது. ஆனால் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க. ஆனால் கொடுத்த இடத்துலையும் சரி, நீங்கள் வாங்கக்கூடிய இடங்கள்லையும் சரி ரொம்ப கவனமாகவே இருங்க. திடீர் பண வரவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், சான்சஸ் இருக்குங்க. உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக இந்த நாள் பூர்த்தி ஆகும். நாளைய தினத்துக்கு தேவையான பணத்தையும் சேர்த்து வைப்பீங்க. எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களுக்கும் பணத்தை முதலீடு பண்ண நினைப்பீங்க. பல கனவுகள், பல திட்டங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நம்ம வாழும்போதே குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க. ரிஷபராசி அன்பர்கள் எல்லா விதமான செயல்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு, உத்தியோகத்தில் உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களும் ஸ்டாஃபும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்கங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். சண்டேயில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீலே இருக்காது. ஏதோ ஒர்க்கிங் டேஸில் போய் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை பளு காரணமாக தான் ஆஃபீஸ் போயிருப்பீங்க. அந்த ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது ஒரு சந்தோஷத்தையும் மனசில் நிம்மதி கொடுக்குங்க. கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே கையாளுங்க. சிந்தனை போக்கில் தெளிவாக இருப்பீங்க. எதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், யார் துணையோடு செய்யணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய மனசில் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒரு சிலர்கிட்ட அணுகக்கூடிய முறையிலும் மாற்றம் வரலாம். வீட்டில் பெரியவங்களோடு அனுசரித்து இருப்பீங்க. பெரியவங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. பெற்றோருடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே செய்வீங்கங்க. கடன் சம்பந்தமான சங்கடங்கள்லாம் குறைய போகுது. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரப்போகுது. கடன் பற்றிய பயம் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுனால உங்கள் மனசும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், தேவைக்கேற்ற மாதிரி பணமும் வரும், உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாகவே இருக்குங்க. பெரும்பாலும் பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, காலேஜ் அண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு உண்டான ப்ராக்டிஸை நிறைய செய்வீங்க. பயிற்சி தாங்க உங்களுடைய நல்ல முயற்சி. நிறைய முயற்சி பண்ணுங்க, பயிற்சியும் பண்ணுங்க. இந்த ரெண்டையுமே இரு கண் மாதிரி நீங்கள் பாதுகாத்துட்டு வரணும். நேரம் ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்காதீங்க. இந்த நாள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம், யோகா, இந்த மாதிரி விஷயங்களையும் செய்கிறதுனால படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் செட்டில் ஆகும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. பேரண்ட்டுக்கும் சரி, ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் சரி, ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக, நல்ல பிள்ளையாக நீங்கள் வரப்போகிறீங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடக்குங்க. அதிர்ஷ்ட எண் 4. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர். ஞாயிற்றுக்கிழமை தினம் இல்லையா, அது இன்னும் லக்கி டேவாக இருக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். தம்பதியர்களுக்கு இடையே அனுசரித்து போகக்கூடிய போக்கு உருவாகலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகளில் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி வரதை நீங்கள் உணரலாங்க. பெரிய பாரமோ பெரிய மன கஷ்டங்களோ இருக்காது. இந்த நாள் ரொம்ப அழகாக நகர்த்தி கொண்டு போயிடுவீங்க. அது இறைவனுடைய சங்கல்பம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பகவான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கையாக இருங்க. எல்லாம் என்னால் தான் முடியுது, நான் தான் செய்கிறேன், நான் மட்டும்தான் செய்ய முடியும், மற்றவங்களால முடியாதுன்னு யாரையுமே உதாசீனப்படுத்தாதீங்க. தற்பெருமை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. மற்றவங்களோட ஒருமித்த கருத்தோடு செய்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால்
ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை தினம் மகிழ்ச்சியான நாளாக காலை நேரமே தொடங்குங்க. உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் கைகூடி வரும். விரும்பிய விஷயங்களை ரொம்ப சுதந்திரமாக செயல்படுவீங்க. யாருக்கும் கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. மன கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இருக்க விரும்புவீங்க. குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆதரவு இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, கைண்டாக இருப்பாங்க. உங்கள் மேலே கோப உணர்வுகள் யாருக்குமே வராதுங்க. நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்ல நபர் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். எதை செஞ்சாலும் ரொம்ப டேலண்ட்டாக செயல்படுத்துவீங்க. குறை சொல்கிற மாதிரி விஷயமே இருக்காது. ஆக ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, வேலை செய்யக்கூடிய இடங்களில் அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க உங்களை டாமினேட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை முன்னாடி இருந்து செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்வாங்க. நீங்கள் விரும்பின விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. இப்படியான நல்ல அதிகமான சுப விஷயங்கள் தான் நடக்க போகுது இந்த காலை நேரத்திலேயே. ஆன்மீக கோவில்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், செய்திகள் படிக்கிறதுல, தீர்த்த யாத்திரை போகிறது, கோவில்களுக்கு நடந்து போகிறது, பக்கத்தில் தானே ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகலான்னு ஒரு பாத யாத்திரையாக போகிறது, பிரார்த்தனை, ஏதாவது உங்களுடைய தேவைகள் இருக்கோ நல்லது நடக்கிறதுக்கு உண்டான பிரார்த்தனைகளை செஞ்சிட்டே போவீங்க. எந்த விதமான நோயினுடைய ஆபத்து விபத்துகளும் நெருங்காதபடி இறைவா பார்த்துக்கொள் என்கிற வேண்டுதலையும் வைப்பீங்க. ஆன்மீகம் எண்ணங்கள் ஓடுறதுனால மனதில் தெளிவு இருக்கும், நம்பிக்கை இருக்கும். சாத்விகமான உணவுகளை சாப்பிடுவீங்க, நல்ல தண்ணீர் குடிப்பீங்க. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இந்த நாள் அதிகம் உண்டு. வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து தாங்க போகணும். செய்யக்கூடிய வியாபாரங்களில் நல்ல லாபம் வரணும். வாடிக்கையாளர்கள் நிறைய வரணும். பழைய வாடிக்கையாளர்கள் சேர்ந்து வரணும். புது புது வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகணும். அப்படின்னா உங்கள் கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த நபர்கள்கிட்ட பக்குவமாக நடந்துக்கோங்க. எதிர்வினையோ வீண் விதண்டாவாதமோ அவர்களை அதிகாரமாக பேசுகிறதோ கூடாது. கூடுமான வரையில் தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள மாதிரி வேறு யாருமே இல்லைங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆக அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப கனிவாக தான் நடந்துக்கணும். சொந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம். அடுத்த ஆண்டு தொடக்கம் உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, ஆக ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதுக்காக ட்ரெயின் புக்கிங்கு, பஸ் டிக்கெட் புக்கிங்கு, இல்லை ஏதாவது ஒரு காரில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று எண்ணம் இருக்கலாம். இல்லை புதுசாக கார் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசில் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்கிறது, அடிமைத்தனமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒன்றுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ரூலிங் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் செய்யணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உண்டான விஷயங்களில் நிறைய ஆர்டர் வரலாம். அதே மாதிரி புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாங்க. உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவீங்க. மக்களோடு மக்களாக சேர்ந்து உங்களுடைய வேலைகளை கவனிப்பீங்க. அவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதை உருவாகுங்க. மாற்றம் நிறைந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு. மாணவர்கள் படிப்பில் ஒரு கெட்டிக்காரத்தனம், சுட்டித்தனம் இருக்குங்க. நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான சூழல் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல ஆதரவுகள் அதிகரிக்குங்க. எடுத்த வேலைகளை ரொம்ப திறமையாக முடிப்பீங்க. அக்கம் பக்கம் நபர்களோட அனுசரித்து போகக்கூடிய போக்கு உருவாக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து இருக்கிறது நல்லது. பெரிய பெரிய திட்டங்கள் தீட்டுவீங்க. அந்த வேலைகள்லாம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் கனிவாக இருக்கிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கௌரவமாக இருப்பீங்க. வெளி வட்டாரங்களில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு எல்லோருமே கீழ்ப்படிவாங்கங்க. உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. நீங்கள் தான் நிறைய ஐடியா ஆலோசனைகள்லாம் கொடுப்பீங்க. மற்றவங்க அதை ரொம்ப அழகாக எடுத்து செய்வாங்க. உங்களுக்கு வேலையில் நல்ல உயர்வு ஏற்படுறதுக்கு நிறைய பாக்கியம் இருக்குது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது.
இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்கவங்க கிட்ட, முக்கியமாக அம்மா அப்பா கிட்டேயும் சரி, திருமணம் ஆகியிருந்தால் உங்களுடைய துணைவர்கிட்ட, துணைவி கிட்ட, பிள்ளைகள் கிட்ட ரொம்ப கனிவாகவும் கரிசனமாக இருக்கணும், பரிவாக இருக்கணும், இரக்கம் காட்டணும். யாரிடத்திலுமே எடுத்தோம் கவுத்தோம்னு பேசாதீங்க. அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை ஏற்படுத்திடும். வாக்குஸ்தானத்தில் கேத்த பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு சில சங்கடத்தை ஏற்படுத்திடுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். தந்தையினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதில் நிறைவை தரும். கோவிலுக்கு போகணும்னு நினைப்பீங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வீட்டிலே இல்லாமல் அடிக்கடி கோவிலுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை செல்வது, அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் ஏற்படுத்திக்கிறது. உங்களை நீங்களே இன்வால்மெண்ட் பண்ணிக்குவீங்க. வீட்டில் இருக்கிற நேரம் கோவிலுக்கு போனாலாவது புண்ணியம் கிடைக்கும்னு நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் நினச்சிட்டு தான் இருப்பீங்க. 7-6 நாள் வேலை செஞ்சாலும் கடைசி ஒரு நாளாவது வெளியில் போய் நம்மளுடைய விருப்பப்படி இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க கடகராசிக்காரர்கள். வீட்டிலேயே ஒரே இடத்துல கட்டி போட்டு இருக்கணும்னா முடியாதுங்க. அது வேலைக்காக ஏதோ ஒரு சில நேரம் செய்யலாமே தவிர பெரும்பாலும் ஓய்வை கொஞ்சம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. நேரம் கிடைக்கும் பொழுது இறை நாமம், இறை ஜபத்தை பாராயணம் செய்கிறது நல்லது. ஆடை ஆபரணங்களில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லையும் சரி, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதிலும் வெளியே போகிறவங்க தங்க நகை அல்லது மிக விலை உயர்ந்த பொருட்களை கையில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. அலட்சியம் இருக்கக்கூடாது. எல்லாம் தனக்கு தெரியுங்கிற எண்ணமே வேண்டாம். அது உங்களுக்கு எதிராக கூட மாறிடும். ஆக கடகராசி அன்பர்கள் பிடிவாதத்தை விடணுங்க. தாய்மை குணம் கொண்டவங்க. சில நேரம் கடுமையாக இருப்பீங்க, சில நேரம் அப்படியே தளர்ந்து போயிடும். நீங்கள் தானா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிடும். ஆக கோபத்தை நல்லா குறைச்சிடுறது நல்லது. கோபமே வரக்கூடாது. தன் கோபம் தனக்கே சத்ரு, கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்காருவான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கோபகுணம் ஆகாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு, காலேஜ் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு திங்கக்கிழமைக்கு உண்டான சில பாடத்திட்டங்களை எடுத்து செய்வீங்க. தேர்வுக்காக தயாராவீங்க. ஒரு சிலருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தேர்தலில் காம்படிட்டிவ் சிறப்பு தேர்வு, அதாவது உங்களுடைய அடுத்த கட்ட நிலைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க, அதுக்காக ட்ரைனிங் படிக்கிறவங்க, ஜூனியர் இதில் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு தேர்வுகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. ஒரு சிலர் போலீஸ் வேலைக்கோ மருத்துவத்துறைக்கோ அடிப்படை கல்வி தொடரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு நிலை கண்டிப்பாக உண்டு. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே. புத்தி சாதுரியமாக இருக்கணும். குழப்பங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். எப்பொழுதும் தெளிவான சிந்தனை என்பது இருக்கணும். வீட்லேயும் சரி வெளியிடங்களையும் உடன் பிறந்தவங்க கிட்ட பெரும்பாலும் அனுசரித்து போகிறதே சிறப்புங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து தாங்க இருக்கணும். யாரிடத்திலும் எதையும் பேசினாலும் லாபம் கிடையாது, பலன் கிடையாது. ஆக பேசி நீங்களே மனம் வருத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க. இது இப்படி தான் இருக்கும், இந்த நாள் இப்படி தான் நடக்கும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கணும். யாருடைய விஷயங்களுக்கும் முன்னாடி நிற்காதீங்க. உங்களுடைய வேலைகளில் குறைச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் பலு கூடுதலாக இருக்கும். பொறுப்புகள் ஏற்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பொறுப்பை உங்களால் சுமக்க முடியாத படிக்கு திக்கு தடுமாறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பங்கள்லாம் ஏற்படலாம். ஏதாவது ஒரு டேர்னிங் கிடைக்குங்க. டேர்னிங் பாயிண்ட் அப்படின்வாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு மாற்று வழியில் உங்களுடைய வாழ்க்கை நல்லவிதாக அமையறதுக்குண்டான சூழல் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால்
ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் தான் இந்த நாள் ஆளுமை செய்கிறாருங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்துக்கிட்டால் உங்களுடைய கர்ம வினைகள் குறியும்னு சொல்லப்படுறதுங்க. வேதங்களில் சாஸ்திரங்கள்லையும் குறிக்கப்படுறது. ஆக சூரிய பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால தினந்தோறும் சூரிய உதயத்திற்கு முன்னரே எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனிக்கணும். குளிர்காலமோ வெயில் காலமோ பனிக்காலமோ எந்த காலமாக இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருங்க. உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ சூரிய பகவான். அவரே ஆத்மகாரகன். ஆத்மகாரகனுடைய அனுகிரகம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ஜெயிப்பது போல. அவரே அனைத்திற்கும் ஆதாரம். ஆக சூரிய பகவானை வணங்கி வாருங்கள், நல்லது. வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு பயண நேரங்களில் சற்று சிரமம் இருக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு 8ஆம் வீடு மீனத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குழப்பவாதியாகத்தான் இருப்பீங்க. சந்திராஷ்டமம் நடக்கிறது. ஒரு 2.25 நாட்களுக்கு இப்படி தான் இருக்குங்க. உங்களுடைய புலம்பலோ தவிப்பையோ வைக்காதீங்க. இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஜாதக பலன் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமைஞ்சிறது நல்லது. பெரிய பெரிய ஆசைகளை வளர்க்காதீங்க. எந்த விதங்களிலும் பேராசைப்பட வேண்டாம். யாருடைய பொருளுக்கு முன்னாடி நிற்காதீங்க. அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். வேலைக்கு போகணும். உங்களுடைய மூத்த அதிகாரிகளிடத்துல மறுப்பே சொல்ல முடியாது. உடம்பு சரியில்லை, உடல் வலியாக இருக்குது, அசதியாக இருக்குது, வேலை செய்யக்கூடிய எண்ணங்கள் இல்லைனாலும் உங்களை யாரும் விடமாட்டாங்க. நீங்கள் செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வருவீங்க. ரொம்ப அதிகமாக உடல்நல சரியில்லை அப்படின்னா தான் நீங்கள் லீவ் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் போனால் தான் அந்த இடத்துல வேலை நடக்கும். அந்த மாதிரி கூட இருக்கோங்க. உணவு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. எந்த குறையும் வெளிப்படுத்தாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறையை பெரிதுபடுத்த வேண்டாம். மற்றவங்களுடைய குறையும் பாராட்டாதீங்க. அதை நிறைவாக எடுத்துக்கோங்க. இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறாருன்னு நம்புங்க. செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிடுங்க. அதை அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்து கொள்வார். எதையும் உங்களால் மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது, சரிப்படுத்தவும் முடியாது. அதாவது இருக்கக்கூடிய அமைப்புப்படி தான் எல்லோருமே நடக்க வேண்டும். இந்த உண்மையின் நிதர்சனத்தை புரிந்து கொள்ளுங்கள் சிம்மராசி அன்பர்களே. உடன் பிறந்தவர்களிடத்தில் வீண் பேச்சு வாக்குவாதங்கள் வேண்டாம். அசௌகரியங்கள் இருக்கலாம். உறவினர்கள் கிட்ட சரிவர சீரான போக்கு இருக்காது. சுப செய்திகள் சம்பந்தமாக சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். அதை மற்றவர்கள் பெரிதாக்கலாம். முன்னேற்றங்கள் அதிகமாகணும் அப்படின்னா முன்கோபங்கள் இல்லாமல் இருக்கணுங்க. மற்றவங்களை பற்றின கருத்துக்களை தவிர்த்துருங்க. உதவிகள் ஏற்படும் நாள், உதவி கிடைக்கும் நாள். ஞாபக சக்தி சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, வயசு பெருசாக இருந்தாலும் சிறுவயதாக ஆனாலும் ஞாபக சக்தி குறைபாடு அவ்வப்போது வந்து கொண்டே இருக்குங்க. தலை நிமிர்ந்து வாழறதுக்கான சூழலை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. எதிர்மறை எண்ணங்களை தவறுங்கள். சந்திராஷ்டமம் எனும் பொழுது நேர்மறையாக சிந்திப்பது, செயல்படுவது நல்லதுங்க. பிறருக்கு நீங்கள் செய்த உதவியினுடைய பிரதிபலனா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. வெளியிடங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிடணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த உணவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வரலாம். தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து தாங்க போகணும். எதையுமே தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க. உணர்ச்சி வசப்படுவீங்க. அடிக்கடி தேவையில்லாத சங்கடத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். கவனம் தேவை. பூராம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். கணவன் மனைவி 2 பேருமே ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யுங்க. தனிப்பட்ட முயற்சிகள் தான் உங்களுக்கு நன்மையாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்துக்களில் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம்ன்றதுனால யாரிடத்துல எதை பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியணுங்க. தெரியாமல் பேசி வம்புகள்லையோ சில வழக்குகள்லையோ மாட்டிக்காதீங்க. பிறருடைய வார்த்தைக்கும் எண்ணத்திற்கும் மதிப்பு கொடுத்து நல்லப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மனசுல சந்தோஷமும் நல்ல குதூகலமும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாளுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நியூஸ் வரும். குட் நியூஸ் வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப தெம்பாயிடும், தெளிவாயிடுவீங்க. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இனம் புரியாத மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்குள்ள சுறுசுறுப்பு, தெய்வ குணங்கள் இருக்கும், சாத்வீகமாக இருப்பீங்க, பொறுமை நிதானம் இருக்கும், உங்கள் முகத்தில் நல்ல தெளிவு இருக்குங்க, நல்ல சிந்தனையோடு இருப்பீங்க. தெய்வீகத்தன்மை அதிகரிக்கும் நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. ஒரு சில நேரங்களில் தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் கூட வரலாம். புதிய வேலை சம்பந்தமான விஷயங்கள், நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். உங்களை வெறுத்தவர்கள், ஒதுக்கியவர்கள், தள்ளி வைத்தவர்களுக்கு மத்தியில் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க கன்னிராசி அன்பர்களே. மற்றவங்க உங்களை பற்றி ஏதோ சாதாரணமாக நினச்சிருந்திருப்பாங்க. உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேள்வியும் கேட்டிருப்பாங்க. ஒரு சிலர் உங்களுடைய முகத்துக்கு நேராகவும் கேட்டிருக்கலாம், இல்லை மறைமுகமாக கூட மனசில் நினச்சிருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் சவால் கொடுக்குற மாதிரி, பதிலடி கொடுக்குற மாதிரி நல்ல உயர்ந்து வரப்போறீங்க கன்னிராசி அன்பர்களே. தெய்வ பலத்தை அதிகமாக பெறுவதற்கு தியானம் செய்யணும். உங்களுக்கு பிடித்த இறைவன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கிற இந்த மந்திரத்தை 108 முறை 10 நிமிஷம்தாங்க ஆகும். ஏன்னா உங்களுடைய அதிபதி புதன் பகவானுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீமன் நாராயணர், மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு, கிருஷ்ண வழிபாடு, ராமர் வழிபாடு, இப்படி பெருமாளுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு அவர் பக்கத்திலேயே இருக்கிறாருங்கிறது தான் ஐதீகம். உங்களுக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்றதை மட்டும் மறக்காதீங்க. காலையிலையோ அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் ஒரு மாலை அப்படிங்கிறது 108 தடவையே ஒரு தடவை சொல்றது தான் ஒரு மாலை. உங்களால் முடிஞ்சது சொல்ல 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 உரு ஏற திரு ஏறுங்க. திருவருள் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். உருன்னா எண்ணிக்கை, அதிகப்படியான எண்ணிக்கையில் சொல்ல சொல்ல உங்கள் பிறப்பில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு மறைவாக இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீருங்க. உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரும். அனைத்தையும் நிவர்த்தி செய்வார் கிருஷ்ண பரமாத்மா. அவருடைய லீலையை தெரியாதவர்களே கிடையாது. மாய கண்ணன் என்பார்கள். அந்த வேலை எப்படி நடக்கிறதுனே தெரியாது. 20 மணி நேரம் நடக்கிற வேலை 2 மணி நேரத்தில் நடந்துடும். நீங்கள் வேணால் இதை முயற்சித்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்கிற வார்த்தையில் நம்பிக்கையாக இருக்குமானால் இதை நீங்கள் முன்னெடுத்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் நீங்களே எழுதி அனுப்புங்க. ஆகவே ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக திருப்திகரமாக இருக்குங்க. வியாபாரத்தில் புது நபர்களுடைய ஆதரவு இருக்கும், அறிமுகம் உண்டாக்கும். வீட்டில் கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. புதிய முயற்சிகள், வேலை உத்தியோகத்துக்காக வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். எதிர்கால தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை தினம் கூட நீங்கள் ஓய்வாக இருக்க மாட்டீங்க. இந்த நாள் ஏதாவது சம்பாதிக்கலாமா, பணத்தை சேர்த்து வைக்கலாமா, வேற ஏதாவது புது பிஸ்னஸ் தொடங்கலாமா, மற்றவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்கிறது எப்படி அப்படின்னு உங்களுக்கான மனசில் இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஒரு விடை கிடைக்க போகுது கன்னிராசி அன்பர்கள். மனசில் இருக்கக்கூடிய எல்லா கோபமும் குறைந்து மனதில் சாந்தம், அமைதியாக இருப்பீங்க. சந்தோஷம், குதூகலம் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு தெளிவு இருக்கும். படிப்பில் நல்ல கூர்மை புத்தி உண்டு. படிப்பின் மீதான நாட்டம் இருக்கிறதுனால தேர்வுக்காக விறுவிறுப்பாக தயாராவீங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் நீங்கள் தான் மார்க் ஹை ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. உங்களிடம் பழகணும் அப்படிங்கிறதுல விருப்பமாக இருப்பாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஒரு பெருமிதமான நாள். உத்தியோகங்கள்லேயும் சரி தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க கன்னிராசி என்பர்களை. மேலே மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் சம்பள உயர்வு, பணி உயர்வு கிடைக்கலாங்க. எல்லா தோஷங்களும் விலகுனது போல நீங்கள் உணர்வீங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். ஆதரவுகள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம், அனுபவம் ஏற்படுங்க. பல நன்மைகள் பிறக்கும் நாள். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. முக்கியமான செய்தி,
நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்ங்க. எதிர்பாராத வகையில் ஒரு சிலருக்கு பணம் கொஞ்சம் செலவாகலாங்க. வீட்டினுடைய தேவைக்காகவும் செலவு செய்வீங்க. திடீர்னு வரக்கூடிய ஃபோன் கால்னாலேயும் உங்களுக்கு கொஞ்சம் செலவாகலாங்க. அது வீண் விரயங்களாக ஆகாதபடி பார்த்துக்கோங்க. சூரிய வழிபாடு நல்லது. அதிகாலை பொழுதே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. கூட பிறந்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. ராசியினுடைய 6வது வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவருங்க. அது மட்டுமல்ல, சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் உங்களுடைய விரையாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பணம் சம்பந்தமான விஷயங்களில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். தாயினுடைய உடல் நலத்திற்காக, அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் பணம் செலவாகலாங்க. கடன் பற்றிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. தொழில் ரீதியாக சில புதிய நல் வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தொழிலை நல்ல முன்னேறணும்னு நினைக்கிற மாதிரி ஏற்றத்தை காண போவீங்க. தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காம்படிஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான அமைப்பு நல்ல விதமாக இருக்குது. நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட, கூட பிறந்தவங்களோட வாக்குவாதமோ வீண் விவாதங்கள் செய்யாதீங்க. அவங்களோட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள், பேச்சுவார்த்தைகளில் ஒரு கசப்பான விஷயங்கள், ஒரு சில அனுபவங்கள் பகிர்வதனாலும் உங்களுக்கு சங்கடங்கள் வரலாங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். ஒரு 50-50% லாபமும் இருக்கும். ஒரு சில நேரத்தில் கவனித்தும் செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடுங்க. பண வரவு எதிர்பார்க்காதீங்க. அது ஒரு மத்தியமமாக தான் இருக்கும். அதாவது கிடைக்கிற ஒரு 100 ரூபா கிடைக்கிற இடத்துல ஒரு 50 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவில் நினச்ச திட்டங்கள் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சிரமந்தாங்க. ஆக எதையும் எதிர்பார்க்காதீங்க. மாணவ மாணவிகள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தி சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்க. எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகக்கூடியவங்க, ஸ்பெஷல் எக்ஸாம், அதாவது அடுத்த கட்ட மேற்கல்விக்காக முன்கூட்டியே தேர்வு எழுதுகிறவங்க, தயாராகி கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறதுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவுகள் நிறைந்ததாக இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுனால மனசில் நிம்மதி பிறக்குங்க. ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வெளியில் போயிட்டு சாப்பிடாதீங்க. உங்களுடைய பேச்சுக்கள், செயல்கள் எல்லாமே தொழில் சம்பந்தமாக உங்களுடைய வருமானத்தை பற்றி எண்ணங்கள் தான் இருக்கும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஒரு அனுபவம் இருக்கும். தொழில் நிமித்தமான பங்குதாரர்களோடு பேசுறது மற்றும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இந்த காலத்தில் யார் நம்புறது, யார் நம்பாமல் இருக்கிறது, யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னே உங்களால் ஊர்ஜிதமாக நினைக்க முடியாதுங்க. மனக்கவலைகளில் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி வர சூழ்நிலை இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம் இது சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குது. அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ் ஆகட்டும், அவங்க ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், கரிக்குலர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகத்தான் இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அதிலிருந்து ட்ராவல் பண்ணி தான் வெளியே வரணும். குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக செய்கிறீங்க, அதை மகிழ்ச்சியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே உண்டு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து போகணுங்க. அனுசரித்து போகனா தான் நல்லது. வாக்குவாதமோ வீண் பேச்சோ சண்டை சச்சரவுகள் வைக்காதீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். சூழ்நிலைகளை நல்ல தெரிஞ்சு அறிஞ்சு செய்வீங்க. இதனால் நன்மைகள் தான் விளையுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எடுத்த வேலைகள் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அமையுங்க. குரு பகவானுடைய அனுகிரகம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. முக்கியமான செய்தி: நம்முடைய
இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அருள் வேண்டி வழிபடுங்க. கோதுமையை ஒரு தட்டில் வைத்து 5 விளக்குகள் ஏற்றி ஸ்ரீ சூரிய பகவானுக்கு தீப ஆராதனைகள் செய்யுங்க. சூரியன் எழுந்து வரும்பொழுது, அதாவது சூரிய உதயத்தின் நேரத்தின் போது, சரிங்களா? அப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும், மனசில் தைரியம் அதிகரிக்கும், ஆத்ம பலம் பெறுவீங்க. கண் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாயிடுங்க. ஒரு சிலருக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, கணுக்கால் வலி இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாகங்கள், அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வலி வேதனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு திட்டத்துக்கு உண்டான படி நல்ல அமைப்பு உண்டு. பிள்ளைகளால் ஆதரவு இருக்கும். வெளியூர்களுக்கு உங்களோட பயணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள்லாம் கிடைக்கும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க. குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகள் நீங்கள் தாங்க. இருந்தாலும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு சில நேரம் கெட்ட பேர் கூட வந்துடும். மற்றவங்களுக்காக தான் ஓடி ஓடி உழைப்பீங்க. யாருக்காக செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துடலாம். எதையும் பெரிதுபடுத்தாதீங்க. ஆத்மார்த்தமாக முழு மனசோடு செய்யுங்க. இந்த நாள் வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் கேளுங்க. எதிரிகள் தொல்லைகள் அடங்குங்க. தற்பெருமையான பேச்சுக்களை குறைக்கணும். நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசோர வச்சுக்கோங்க. செஞ்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. நீங்கள் பிறருக்கு செஞ்சுட்டு அதை யார்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் சொல்லாதீங்க, பேச வேண்டாம். அது உங்களுடைய வளர்ச்சியை குறைச்சிடும். திறமைகளை வெளிப்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். தனக்கு தெரிந்த விஷயங்களை காட்டிலும் தெரியாத விஷயத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்க. வெளி இடங்களில் ஓட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தானே ஓய்வாக இருக்கலாம்னு நினைப்பீங்க. இதனால் வியாபாரம், தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனிப்புங்கிறது முன்ன பின்ன இருக்கோங்க. உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆரோக்கியத்தை நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. வீண் விரைய செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்காக முழு முயற்சிகள் நடக்குங்க. அவங்களுக்கு தேவையான இசை, பாட்டு, நடனம், நாட்டியம் இது சம்பந்தமான விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்தோஷமும் குதூகலமும் மகிழ்ச்சியும் பெருகும் நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு குருமார்களுடைய ஆதரவு கிடைக்கும். குருவர்களோடு இந்த நாளுக்கான வேலைகளை நடத்துவீங்க. ஐஸ்வர்ய லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. எதையும் நேர்மையாக சிந்தித்து செயல்படுத்துவீங்க. நல்ல ஞானம் பிறக்கும். அறிவு திறனோடு முன்னேறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் நாள். எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள், திட்டங்கள் கைகூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள். விரும்பின மாதிரியான சில பொருட்களை வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குங்க. குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லுவீங்க. உயர்த்துறதுல மிகுந்த ஒரு சந்தோஷமும் ஆர்வமும் அதிகரிக்கும் நாள். சூரிய பகவானை வழிபடுங்க. உங்களுக்குள்ள மனதைரியம், மனோதிடம், ஆத்ம சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். வியாபாரத்தில் பொறுமையாக இருக்கணுங்க. மற்றவங்களை பார்த்து போட்டிக்காகவோ அல்லது எந்த விதமான எண்ணங்களோட தீய எண்ணங்கள் எதுவும் ஏற்படுத்திக்காதீங்க.
அது மற்றவங்களுடைய வேலை அவங்களுக்கு நடந்தால் நடக்கட்டும்னு பொறுமையாக இருங்க. உடன் பிறந்தவங்க கிட்ட ஆதரவுகள் இருக்கும், அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்கும், எல்லாத்தையும் பொறுத்து தான் நீங்கள் மேலே வரணும். சகிப்புத்தன்மை ரொம்ப இருக்கணுங்க. அசௌகரியங்கள் ஏற்படலாம், யாராவது உங்களை தொந்தரவு செய்யலாம், டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் பேசலாம். அதற்கு எதற்குமே பதில் கொடுக்காதீங்க. பேசுகிறவங்க நல்ல குணத்தோடு இல்லைங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக விலகி வர்றது நல்லது. இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான வியூகங்களை நீங்கள் தயார் செய்யணும். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய வருகை அதிகரிக்கிறது எப்படி, கடனிலிருந்து எப்படி வெளியே வரணும், அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். மற்றவங்கள பார்த்து போட்டிக்காகவோ பொறாமைக்காகவோ எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, வீட்டில் பெரியவங்க கிட்ட அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க. தாய் தந்தையருக்கு பிடிச்ச குழந்தையாக பிள்ளையாக நீங்கள் இருங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு ஸ்ரத்தா இருக்கணும். அவ்வப்போது உடம்புல சோர்வு அசதி வரும், படிக்கிறத ஒதுக்கிக்கிட்டே இருப்பீங்க, தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க. தேர்வுகள் எக்ஸாம் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பெரிய எண்ணங்கள் ஓடாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு குழப்பம். படிக்கிற நேரத்தை வீண் பண்ணுவீங்க. ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகிறது, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் தான் நாட்டம் இருக்குமே தவிர உட்காந்து படிக்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு ஒன்று சேராது. ஒரு சிலர் குரூப் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, டீமாக உட்காந்து படிப்பீங்க. அதிலும் வேடிக்கை விளையாட்டு கேளிக்கை சம்மந்தமான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர உண்மையாக உட்கார்ந்து படித்து நல்ல மார்க் மதிப்பெண் எடுக்கணுன்ற ஆசை எண்ணங்கள் இருந்தாலும் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்காதுங்க. அசதி செய்கிறதுனால மனசில் தெளிவு இருக்காது, குழப்பம்தான் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் பொறுப்பாளர் கூடுதலாக இருக்குங்க. மன கஷ்டங்கள் கிளேஷங்கள் தீர தியானம் யோகாசனங்கள் செய்யுங்க. நடைப்பயிற்சி அதிகம் பண்ணலாங்க. சூரிய பகவானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சிவன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. உங்களுடைய செயல்பாடுகள் வேலை வியாபாரம் உத்தியோகத்தில் பள்ளிகளுடைய எதிர்கால தேவைகள் எல்லாமே மிகச்சரியாக பூர்த்தி ஆகுங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திரத்தினுடைய பலன்களாக பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோபப்படக்கூடாதுங்க. அமைதியாக நிதானமாக நடக்கிறத வேடிக்கை பாருங்க. எல்லாம் தன்னால் தான் முடியுது, செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது உங்களுக்கு சில நேரம் தொந்தரவு கொடுத்துட ஜாக்கிரதையாக இருங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுங்க. அதிகமான சங்கடங்கள் வேண்டாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக இருக்குங்க. மனக்கவலைகள்லாம் தீரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே, ஒண்டர்ஃபுல் டே. வேலும் மகிழும் துணை. பி ஹாப்பி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கான பொழுது எப்படி இருக்கும், ராசிக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப தைரியமாக ஒரு வில் பவர் இருக்கும். யாருக்குமே பயப்படாமல் நம்ம நேர்மையாக தான் செய்கிறோம், நியாயமாக தான் நடக்கிறோம். ஏன் நம்ம மற்றவங்களுக்கு பயப்படணும்? நமக்கு தெரிஞ்ச வேலைகளை நம்ம திறமையாக முடிப்போம். நம்ம எடுக்கிற முடிவு தான் சரியானதுன்னு துணிஞ்சு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு தைரியமாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் வருங்க. இந்த நாள் தொடக்கமே திருப்திகரமாக இருக்கும். நல்ல செய்திகள் வரும். பொறுப்புகளை ஏற்று மிகச்சரியாக நடத்துவீங்க. உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களோட வெளி இடங்களுக்கு போவீங்க. ஒரு சிறு தூர பயணங்களாக இருக்கலாம் அல்லது சுற்றுலா தலங்களுக்கு போகலாம். விடுமுறைங்கிறதுனால குழந்தைகளோட வெளியே நேரத்தை கழிக்கலாம், செலவு செய்யலாம், மனம் விட்டு பேசலாம். குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குங்க. இந்த வாரம் முழுக்க வேலை செஞ்ச அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே பஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய துணைவர் வழியிலையும் சரி நன்மைகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும்
உங்களுடைய ஐடியாவுக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணிக்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யூன்யம், அப்படி ஒரு சந்தோஷம், தம்பதியர்களுக்குள்ள புரிதல் ஏற்படுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால சில நேரம் சர்க்கல் வரலாம், அலைச்சல் உண்டாக்கலாம். கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு தெரியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அனுபவத்தை வச்சுட்டு சில நேரம் செஞ்சாலும் சில நேரம் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை பார்க்கக்கூடியவங்க நீங்கள். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். கிரகங்கள் எப்படி 2 கால் ஒரு முறைக்கு சந்திர பகவான் மாறுறாரோ அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே நேரம் போலவே இருக்காது. உங்களுடைய திட்டங்களும் மாறும், செயல் வடிவம் மாறும். இப்படி தான் பண்ணணும்னு பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அது அப்படியே மாறி தலைகீழாக போகும். நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி கூட தோணும். வண்டி வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானித்து பண்ணணுங்க. மாணவர்களுக்கு, காலேஜ் அண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு திறமைகள் வெளிப்படுத்துவீங்க. தைரியமாக ஒரு சில காரியத்தை எடுத்து செய்யணும்னு நினைப்பீங்க. காலேஜில் யூனியன் எலெக்ஷனோ அல்லது மற்ற டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோ ஆனுவல் ப்ரோக்ராம்க்கோ நீங்கள் முன்ன நின்று சில ஐடியாக்கள் கொடுப்பீங்க. அதை எடுத்து செய்யறதுக்கான திறமையும் உங்களிடம் உண்டுங்க. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். சில நேரம் உங்களுக்கு தடுமாற்றம் வரலாங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, ரிலேஷனில் சப்போர்ட் இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். உங்களுடைய துணையோருடைய ஆதரவு அதிகமாக இருக்குங்க. கவலையே வேண்டாம், பயப்படாதீங்க. இந்த நாள் ரொம்ப சிறப்பாக ட்ராவல் ஆகிடும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி மிகச்சரியாக 3ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆக உங்களுடைய துணைவர் மூலமாக சில அலைச்சல் வரலாங்க. வெளியே போகிறவங்க மிக அழகாக சில வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சீக்கிரமாக வேலையை முடிப்பீங்க. கொடுத்த நேரத்துக்கு முன்னதாகவே வேலையை முடிக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். நண்பர்களுக்கிடையே விவாதங்களை தவிர்த்துருங்க. ஆர்குமெண்ட் சில நேரம் வரலாங்க. கடன் சம்பந்தமாவோ அல்லது உங்களுடைய உடல் சம்பந்தமான விஷயங்கள், பகை தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்பவே கவனிச்சிருக்கணும். குடும்ப விஷயங்களில் கூட கனிவாக நடந்துக்கிறது நல்லது. எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. 6ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் வீடான மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஏற்ற இறக்கமான நிலைகள் இருக்கும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாளாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணப்படும். யாரிடத்துல எந்த கருத்துக்கள் பேசினா வேலை நடக்கும் அப்படிங்கிறத சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். பார்க்கக்கூடிய நபர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை முதலில் அறிந்து செயல்படுதல் நல்லது. மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. 6ஆம் இடம் என்பது வேலை, வெற்றியை பற்றி குறிக்கக்கூடியது. அந்த 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் அனுசரித்து அவர்களிடத்தில் பக்குவமாக பேசி சாதகமாக சூழ்நிலைகளை அமைச்சிக்கணும். அவர்களிடத்தில் வேலை வாங்குவது கடினமாக இருக்கக்கூடாது. மிக சந்தோஷமாக பேசிக்கிட்டே வேலையை வாங்கணும். இது உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். மனசில் தெளிவுகள் பிறக்கும். சுகம் நிறைந்த நாளாகவும் அமையுதுங்க. 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் குறைபாடை தவிர மற்ற எந்த விதமான குறைகளும் இருக்காது. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம். சுகஸ்தானாதிபதி லாபத்தில் சுக்கிரன் இருக்கார். களத்திர ஸ்தானாதிபதி சூரியன் உங்களுக்கு லாபத்தில் இருக்கார்.
அதே மாதிரி 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் லாபத்தில் இருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். அவரே அஷ்டமாதிபதியும் கூட. ஆகவே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நலம் நிறைந்த நாளாகும். மாணவ மாணவிகள் படிப்புக்காக அதிக முயற்சிகள் எடுத்து உழைப்பை கொடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல மார்க் மதிப்பெண்கள் வருங்க. பயப்படவே வேண்டாம், கவலையும் வேண்டாம். கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறாருன்ற நம்பிக்கையோடு இருங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக சாதிக்கணும்னு நினைப்பீங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும், அல்லது சென்ட்ரல் போர்டு படிக்கிறவங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், ஆசை இருக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கெடுக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இருக்குது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு இருக்குங்க. நல்ல படிப்பீங்க, நல்ல நிலைக்கு வருவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அதிபதி லாபத்தில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். அதிருஷ்டகரமான திசை கிழக்கு, அதிருஷ்ட எண் 5, அதிருஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆர்குமெண்ட் செய்யாதீங்க, யார்கிட்டையும் எதையுமே பேசாதீங்க, பொறுமையாக இருங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கூடுதலாக அதிகரிக்கும் நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெளிவுகள் பிறக்குங்க. மனதில் சுகம் இருக்கும், நிம்மதியை உண்டாக்கும். அதிர்ஷ்டகரமான நல் வாய்ப்புகள் அமையும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஹாப்பி டே. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீனராசி அன்பர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பொலிவு அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க, தேஜஸ் இருக்குங்க. முகத்தில் ஆரோக்கியம், முகப்பொலிவுனால உங்களை எல்லாருமே வசீகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மனசை அலைப்பாய விடாதீங்க. குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மனசில் அதிகமாக இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதி ராசியில் சஞ்சாரம் செய்யறதுனால மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லதுங்க. முடிஞ்ச பக்கத்தில் இருக்கிறவங்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லைன்னா வீட்லேயே வழிபாடு செய்யலாம். மனசில் நினச்சி தியானம் பண்ணுறது நல்லது. காதல் சம்பந்தமான விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் மாற்றாகத்தான் இருக்கும். சில சங்கடங்கள் தோன்றலாம். அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் மனது அடக்கவே முடியாது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக்குங்க. பொது பிரச்சனைகளில் நீங்கள் எந்த விதமான கருத்தையும் சொல்லாதீங்க. மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். மற்றவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப நிதானமாக தான் அதனுடைய சால்வை நீங்கள் பார்க்கணும். பொறுமையாக இருக்கணும். மற்றவங்களுக்காக எந்த விதங்களிலும் நீங்கள் முன்னே நிற்க வேண்டாம், பொறுப்பேற்காதீங்க. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளில் நிதானமாக இருக்கணும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்குங்க. மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல துரிதம் இருக்கும், புரிதல் ஏற்படலாம். தேர்வுக்காக தயாராகிறவங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக படிக்கணும்னு நினைப்பீங்க. மன கட்டுப்பாடு இருக்கணுங்க. தேவையில்லாத எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கலாங்க. கூடுமான வரையில் எதிலுமே பொறுமையும் நிதானமாக இருக்கிறது நல்லது. வேலைவாய்ப்பு விஷயங்களில் கூட அப்ளிகேஷன் எழுதுறதா இருந்தால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முறைகளை தெரிஞ்சு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலையில் ஸ்டாண்டர்டு கிடைக்கும், பர்மனெண்ட் ஜாபு கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புரிதல்கள் அதிகமாக்கணுங்க. தனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருக்கக்கூடாது. தெரியாததையும் தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் அதிக கவனமாக இருக்கணும். நல்ல உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அழகு தேஜஸ் கூடும், குடும்ப ஒற்றுமை உண்டாக்குங்க. புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும். தாயினுடைய ஆதரவு அதிகரிக்கும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள்லாம் குறையுங்க. நட்சத்திராதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதுனால பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட காணாமல் போகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமாக இருக்கணும்.
பொறுமை ரொம்ப அவசியம். குழப்பங்கள் இருக்கும், அதை பெரிதுபடுத்தாதீங்க. தியானம், மூச்சு பயிற்சி செய்கிறது, யோகாசனம் செய்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த நாளாக அமையணும்னு பிரார்த்திக்கிறோம். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. தூப வழிபாடு அனுகூலத்தை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. 12 ராசிக்காரர்களுக்கும் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.